எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் வரும் வாரங்களில் பேச உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் திடீர் அறிவிப்பு. இரு நாடுகளுக்கும் ஏற்றாற்போல் முடிவுகள் அளிக்கப்படும் எனவும் கருத்து. இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக டிரம்ப் கூறியதற்கு பிரதமர் மோடி வரவேற்பு. மக்களின் வளமான எதிர்காலத்தை நோக்கி இரு நாடுகளும் செயல்படும் எனவும் தகவல். அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளுக்கு கூட அமித்ஷாவை சந்தித்து பஞ்சாயத்து நடத்த வேண்டிய சூழல் அதிமுகவில் உள்ளதற்கு யார் காரணம்? திருமாவளவன் கேள்வி. அன்புமணிக்கு ராமதாஸ் அளித்த கெடு இன்றுடன் முடிவு. அன்புமணி பதிலளிக்காததால் உச்சகட்ட டென்ஷனில் ராமதாஸ் இருப்பதாக தகவல். உச்ச நீதிமன்ற தீர்ப்பால் டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் ஆசிரியர்கள் நீட்டிக்கப்பட்ட அவகாசம் இன்றுடன் நிறைவு. இனி விரிவான செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் வரும் வாரங்களில் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அமெரிக்க அதிபர் திடீரென அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியாவிற்கு டிரம்ப் 50% வரி விதித்தார். ஆனால் இதற்கு பணியாமல் இந்திய அரசு மாற்று வழிகளை கண்டறிந்து வருகிறது. இந்த நிலையில் பிரதமர் மோடி நல்ல நண்பர் என்றும் இரு நாடுகளுக்கும் ஏற்றாற்போல் ஒரு முடிவு எட்டப்படும் என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக டிரம்ப் கூறியதற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆதரவு தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நண்பர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் டிரம்புடன் பேச ஆவலோடு இருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேலும் மக்களின் வளமான எதிர்காலத்தை நோக்கி இரு நாடுகளும் செயல்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இரு தலைவர்களின் அறிவிப்பால் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக உறவு மீண்டும் புதுப்பிக்கப்படும் என தெரிகிறது. அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனைகளை கூட அமித்ஷாவை சந்தித்து பஞ்சாயத்து செய்ய வேண்டிய நிலை உள்ளதாக தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இபிஎஸ்ஆல் பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட ஒருவர் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை என்ன துணிச்சலில் சந்தித்தார் எனவும் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். தங்கள் கட்சி சிக்கலுக்காக இன்னொரு தலைவரை பஞ்சாயத்து அழைக்கும் நிலை யாருக்கும் வரக்கூடாது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக இபிஎஸ் துணை முதலமைச்சர் உதயநிதி இடையே வார்த்தை போர் கடுமையாக நடந்து வருகிறது. அதிமுக ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இதற்கு இபிஎஸ் பதிலடி கொடுத்து வந்தார். இந்த நிலையில் தங்கள் உட்கட்சி பிரச்சனையை கூட இன்னொரு கட்சியை பஞ்சாயத்து அடைக்கும் நிலை யாருக்கும் வரக்கூடாது என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிமுக பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் டெல்லி சென்று அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்ததாக தகவல் வெளியானது. அமித்ஷாவை சந்தித்ததை செங்கோட்டையன் ஒப்புக்கொண்டார். அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற கோரிக்கையை மட்டுமே செங்கோட்டையன் முன்வைத்திருந்தார். ஆனாலும் விடாப்பிடியாக செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்களை இபிஎஸ் அதிரடியாக நீக்கி வருகிறார். இதனால் நெருக்கடிக்கு ஆளான செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி களப்பணியை தீவிரப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தவேக செல்வாக்கை கண்டு திமுக அஞ்சுவதாக நடிகர் விஜய் கூறிய கருத்திற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பதிலடி கொடுத்துள்ளார். விஜயை கண்டு திமுக ஒருபோதும் அஞ்சாது என்றும் ஆளானப்பட்ட அம்மையார் இந்திரா காந்தியையும் நேருவையும் சந்தித்த கட்சிதான் திமுக என்றும் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படாத பிரதான் மந்திரி ஜன் யோஜனா கணக்குகளை புதுப்பிக்க வங்கிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் செயல்பாட்டில் இல்லாத 15 லட்சம் கணக்குகளை அரசு பொதுத்துறை வங்கிகள் நீக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 1.77 கோடி கணக்குகளில் 39.25 லட்சம் கணக்குகள் மட்டுமே செயல்பாட்டில் உள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் பரப்புரையை தொடங்க உள்ள நடிகர் விஜய்க்கு ஆளுங்கட்சியினர் பல முட்டுக்கட்டைகளை கொடுத்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் சில யுக்திகளை விஜய் கையாள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரச்சாரம் மேற்கொள்ளும் தொகுதிகளில் உள்ள தொண்டர்களின் வீடுகளில் தங்க நடிகர் விஜய் திட்டமிட்டுள்ளார். கடந்த 1980ஆம் ஆண்டுகளில் ராஜீவ்காந்தி இதைத்தான் செய்தார் என தாவேகாவினர் பெருமை அடித்துக் கொள்கின்றனர். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.